நீ ஒன்னும் செய்ய வேண்டாம், நான் நல்லதா இருக்கேன். இந்த ஒருவேளை சாப்பிடலன்னா நான் ஒன்னும் செத்துற மாட்டேன். ஹாய் பாட்டி. வாமா வா வா. என் கையால காப்பி குடிச்சா திரும்ப வீடு தேடி வருவேன்னு சொன்னேன்ல, அதே மாதிரி வந்துட்ட பாத்தியா? இரு, காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். பரவாயில்ல பாட்டி. மகிழு, நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போச்சுன்னு சொன்னனே, அந்த பொண்ணு இதுதான். இது மட்டும் இல்லனா நான் ரோட்லயே மயங்கி விழுந்திருப்பேம்மா. ரொம்ப நல்ல பொண்ணு. பாட்டி, நீங்க என்ன அறிமுகப்படுத்தவே தேவையில்லை. ஏன்னா எனக்கு மகிழினிய நல்லாவே தெரியும். அதே மாதிரி மகிழினிக்கும் என்ன நல்லாவே தெரியும். என்ன மகிழினி, தெரியாத மாதிரி இருக்கியே? பாட்டி கிட்ட என்ன பத்தி சொல்லவே இல்லையா? பரவாயில்ல, நீ சொல்லனா என்ன, நானே சொல்றேன். அட, அப்படின்னா 2 பேருக்கும் பழக்கமா? போன தடவை நீ வந்தப்போ என்கிட்ட சொல்லவே இல்லையே. அதே மாதிரி மகிழினி என்கிட்ட ஒண்ணுமே சொல்லல. எதுக்காக இப்படி இருக்கீங்க? மகிழினி அப்படிதான் பாட்டி. அவ திருடி. நிறைய விஷயங்களை மறைச்சிருவா. ஆனா அவ எதை மறைச்சாலும் நான் ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன். ஹெண்டி பிச்சைக்காரி, எங்க ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற நீ ஆதிய லவ் பண்றியா? நீ தாண்டி ஆதிய மயக்கி அவன் மனச மாத்திருக்க. இல்லன்னா அவன் ஒன்னெல்லாம் ஏற எடுத்து பார்த்திருக்கவே மாட்டான்.